ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ பராட்டாஸ் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பராட்டாஸ் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி பராட்டாஸ் நீங்கள் செஞ்சிங்கன்னா நீங்கள் ரெகுலராக செய்கிற பராட்டாஸ் மறந்துடுவீங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு குயிக்காக பார்த்துடலாம். நம்ம ரெகுலராக எப்படி சப்பாத்தி மாவு பிசைவோமோ அந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஸ்வீட் பொட்டேட்டோ பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஆனியனை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லியை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்வீட் பொட்டேட்டோவை நல்லா ஃபோர்க்கை வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொரியண்டர் லீஃபும் ஆனியனும் அது கூட சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கை வச்சு பிசைஞ்சுக்கோங்க. உங்கள் டோ இந்த மாதிரி இருக்கணும். இதை 4ஆக பிரித்து நான் பால்ஸ் பிடிச்சி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம கோதுமை மாவு எடுத்துகிட்டு கையில் லைட்டாக எண்ணெயை தடவிட்டு கையை வச்சு அழுத்தம் கொடுத்து ஒரு குழி மாதிரி பறிச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளே நம்மளோட ஸ்வீட் பொட்டேட்டோவை ஸ்டஃப் பண்ண முடியும். ரொட்டி உருட்டும் போது உங்களுக்கு ரொட்டி கிழிஞ்சிடுச்சுன்னா கவலைப்பட தேவையில்லை. அதே மாதிரி வச்சே நீங்கள் ரொட்டி சுட ஆரம்பிச்சிடலாம். வெளியே ஸ்டஃபிங்லாம் வெளியே மெஸ்ஸி ஆகாது. லைட்டாக எண்ணெய் போட்டு ஃபோல்ட் பண்ண சைடை கீழே இருக்கிற மாதிரி பார்த்துட்டு ரொட்டியை தேய்க்க ஆரம்பிச்சிருங்க. தவா சூடாயிடுச்சு, பரோட்டாவை போட்டுக்கலாம். 2 சைடும் மாவு வேகிற வரைக்கும் 2 தடவை திருப்பி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு தடவை எண்ணெய் போட்டு திருப்பி விட்டுக்கோங்க. பேலன்ஸ் இருக்க பரோட்டாஸும் இதே மாதிரி போட்டுக்க போகிறேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் பார்க்க என்னோடய வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.